ஹரியோம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது, நம் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து விடலாம். நாம் பொதுவாக எந்த காரியம் செய்தாலும் அது எதிர்காலத்திலும் நன்மை தீமை என்ற 2 நிலைகள் உண்டு. அந்த நன்மை தீமைகளை எப்படி நாம் நன்மையை அனுபவித்து தீமைகளை விரட்டுவது என்பதை நாம் செய்துவிட வேண்டும். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும். எதிர்காலத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நன்மையாக விளைய வேண்டும் என்றால் அதை நாம் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நமக்கு நன்றாக தெரியும் எது நன்மையை தரும், எது தீமையை தரும் என்று. இருந்தாலும் காலத்தின் கட்டாயமாக சில சோம்பேறித்தனம், சில அறியாமைகளின் பேரில் நாம் செய்துவிடக்கூடிய செயல்கள் நம்மை மட்டும் பாதிப்பதல்ல, நமது குழந்தைகள், சந்ததிகள் அனைவரையுமே பாதிக்கும். எப்படி என்றால், ஒரு கடைக்கு செல்கின்றோம், நமக்கு ஒரு 10 கிலோ அரிசி தேவைப்படுகிறது. அந்த 10 கிலோ அரிசியில் ஒரு பக்கம் 10 கிலோ கல் இருக்கும். அந்த கல் சாமானியமாக நகராது. ஒரு பக்கம் அரிசியை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அங்கே 9 கிலோ 900 கிராம் வரைக்கும் அந்த கல் நகராது. அந்த 900 கிராமையும் தாண்டி மறுபடியும் அந்த 100 கிராமை போட்டுவிட்டால் கல் மேலே வந்துவிடும். அதற்கு மேல் ஒரு 10 கிராம் போட்டால் கூட கல் கீழே இருக்கும். நாம் செய்த பாவங்கள் மேலே போய்விடும், கல் மேலே சென்றுவிடும். அதுபோல் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நாம் வாங்கும் அரிசி போல வைத்து கொள்ளுங்கள், அது அதல பாதாளத்தில் கீழே சென்றுவிடும். அதுபோல் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தவறாக இருந்தால் நாம் நினைக்கலாம், நாம் செய்யக்கூடியது யாருக்கு தெரிய போகிறது, யார் செய்யாத காரியத்தை நாம் செய்கின்றோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் அது பிற்காலத்தில் என்ன செய்கிறது என்றால், அது உங்களை மட்டுமல்ல, உங்கள் சந்ததிகள், குழந்தைகள் அனைவரையும் பாதிக்கும். எப்படி என்றால், அடங்காத குழந்தைகள், நாம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். நம் பாரம்பரியத்தை கெடுக்கக்கூடிய குழந்தைகள் பிறப்பார்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அடங்காப்பிடாரிகள் என்று சொல்கிறோமே, அதுபோல் வளருவார்கள். அதுபோல் தீர்க்க முடியாத நோய்களாக மாறும். அதேபோல் தீர்க்க முடியாத கடன்களாக மாறும். நாம் தவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும். அதனால் ஜாக்கிரதையாகத்தான் வாழ்க்கை வாழ வேண்டும். ஞானத்தோடு வாழுங்கள். நிச்சயமாக நல்ல நன்மைகளை நாம் அனுபவிக்கலாம். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஆர்ட் ஆஃப் சாய் யோகா என்றும் யூடியூப்பில் இருக்கிறது, கண்டு மகிழுங்கள். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.